போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் தந்தை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் அப்பா மணியரசன் அவர்களுடைய கட்டுரை, அதன் பிறகு தர்க்க அறிவிலே தமிழ் தேசிய அரசியலின் தேவையை தமிழர் நிலமெங்கும் நிறுவி வருகிற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகப்பெரும் அறிஞர் பெருமகன் ஐயா வெங்கட்ராமன் அவர்களுடைய கட்டுரை, இந்தி திணிக்கப்பட்டது இந்த நிலத்தில், ஆனால் இந்தியை திணித்து எல்லாரும் தாய்மொழியை வீழ்த்துவீரோ என்று வெகுந்த ஈழத்து தமிழ் பேரறிஞன் சிவானந்தடிகளாருடைய கட்டுரை இன்று நம்மோடு களத்திலே நின்று தமிழின் வரலாற்றை ஆய்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிற என்னுயிர் இளவல் மன்னன் அவர்களுடைய கட்டுரை, தமிழ் தேசிய அரசியலின் பெரும்படை வீரராக தளபதியாக திகழ்ந்த வணக்கத்துக்குரிய பெருமகன் ஐயா அரசேந்திர சோழன் அவருடைய இரு கட்டுரைகளை தாங்கி இந்த நூல். அப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக நம் மதிப்பிற்குரிய பெருந்தமிழர் ஐயா கோவை ஞானி அவர்களுடைய கட்டுரை, பேராசிரியர் ஐயா மகராசன் அவர்களுடைய கட்டுரை, இப்படி இவையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஏன் அது தேவை, எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிற பெரும் பாடமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என் அருமை தம்பிகள் தர்மபாரதி, என்னுடைய அன்பு இளவல் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் இதிலே எழுதியிருக்கிறார்கள். அதில் இருக்கிற கட்டுரைகளில் ரொம்ப சுமாரான கட்டுரை என்னுடைய கட்டுரை தான். ஏன்னா நான் எழுதினதே என் தம்பி தான். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செய்யன்னு கேட்டான், அண்ணன் பேச்சில் ஏதாவது எடுத்து எழுதி போட்டு எனக்கு நேரம் இல்லைன்னு அவ எழுதினதான். ஏன் இது சுமாரா இருக்கா, இந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி சண்டை போட போற ஆள் நான் தாங்கிறதுனால என்னுடைய ஆயுதம் கனமாக இல்லாமல் இருக்குது நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், குறிப்பா ஈழத்திலிருந்து வந்த என் உயிர் தம்பி தீபக் செல்வன், என்னுடைய பேரண்டிக்கிலேயே விநாயகமூர்த்தி அவர்கள். நான் பேசிக்கலாம் வாங்க, விடுங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இவாதுதான் நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுங்க, என்னக்கே வந்து போற உனக்குன்னா, என்னக்கே வந்து போறையா உனக்கு, அதுல உங்க கட்சிக்காரர்கள் சுதந்திரம், அதை நானே கவலைப்பட, நீங்க கவலைப்பட. நான் சொன்னேன் என் கட்சி கூடத்தில் வந்து நில்லு, இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொலியும் ஆர்ப்பாட்டம். கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை, கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை. எதற்காக கூட்டணி, யாரோட கூட்டணி? இந்த நிலப்பரப்பில் பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். நான் தான் கட்சிதான். எவனவன் 2000 3000 ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு புழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளவு முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள், தொழிற்சாலை வேலை கொடுக்கும், வேலையை சம்பளம் கொடுக்கும், சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம், சாப்பாடு யார் கொடுப்பா? இந்த கேள்வி எழுப்புற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும்.
சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சார் தான் அனுப்ப வேண்டும். இந்த சிந்தனை இருக்கிற எவன் என்னோட கூட்டணி நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய், இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தந்தையும் என்னோடு கூட்டணி. 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட்டணி. பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி. ஓய்வற்றவர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி. இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி. அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான். ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்? ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம். இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அடித்து விட்டீர்கள். அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரடிச்சியாக இருந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எவனோடு இந்தியம் திராவிட கட்சியோடு சரணடையாது. வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை, யாரோடும் சரணடைய முடியாது. தோற்றால் வாடா, புதிதாக தோற்க போறதில்லை. இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை அடைவது உண்டே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக இருந்து போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்நிலத்தில் விடுதலைக்காக. அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்திய அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே. லாகூர் சாஸ்திரி சீமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே 15 லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர். பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சீமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரகாத்து கொடுத்தவர் இந்தியவர்கள், வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள். பிறகு ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியா, வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இந்த 3 கையெழுத்தில் தான் தமிழ் தேசிய மக்களின் தலையெழுத்தை மாறி போனது. அறிவார்ந்த தம்பி தம்பிகள், நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தன் இன மீட்சிக்காக ஒரு வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவர், அவரை வீழ்த்தி தமிழ் தேசியத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள், ஊழல் நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளின் தங்கைகள். தமிழ் தேசிய விடுதலை பேரொழியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த பிள்ளைகளா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல். செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டிப்பிடித்துக் கொண்ட ஆவணவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் உரைக்க கைவிடாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரிகளும் சிந்திய கண்ணீரிலும் கதறிலும் ரத்தத்திலும் கரு கொண்டு உருவான புரட்சிகர போர் படைகளா